வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவோ சர்வகாரியேஷு சர்வதா. விநாயகரை வணங்கி, குருமார்களை வணங்கி, சிவசக்தியையும் வணங்கி என் உரையை ஆரம்பிக்கிறேன். நான் ராதா ஸ்ரீனிவாசன், சென்னையிலிருந்து பேசுகிறேன். முதலில் இந்த தமிழக மகளிர் ஜோதிட அனைத்துலக ஜோதிடரணி தலைவி எல்லோரையும் வழி நடத்தும், கண்டினியூவாக ஸ்திரமாக செய்யும் எல்லா மகளிரையும் ஊக்குவிக்கும் தலைவி கிருஷ்ணவேணி அம்மாவிற்கு வணக்கம் சொல்லி என் உரையை நான் ஆரம்பிக்கிறேன். நான் இப்போது அதாவது ரிஷபராசிக்கு இந்த பட்டிமன்றத்தில் நான் ரிஷபராசியை பேசுகிறேன் என்று நான் கேட்டிருக்கிறேன். ஸோ அதன்படி புது வருடம் விஸ்வாவசு வருடம் ஏப்ரல் 13 இரவே தொடங்குகிறது. ஸோ ஏப்ரல் 14 விஸ்வாவசு வருடம் ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த விஸ்வாவசு என்பது விஸ்வாசம் நிறைந்தது என்று அந்த பெயரிலேயே நமக்கு புலப்படுகிறது. மேலும் இந்த வருஷம் பிறந்த குழந்தைகள்லாம் நல்ல எண்ணத்துடன் நல்ல குணத்துடனும் இருப்பார்கள் என்று நம்பப்படுகிறது. ஸோ இப்போது நான் ராசியை பற்றி பேசுகிறேன். ஃபஸ்ட்டு ரிஷபராசி. ரிஷபராசியில் இத்தனை நாளாக இருக்கிற குரு ரிஷபத்திலே தான் இருக்கார். ஸோ அவங்களுக்கு ஜென்மகுரு வனவாசம்னு சொல்கிறாங்க ஜோதிட பழமொழியில். அதுக்கேற்ற மாதிரி அவங்க ஜெயிலுக்கு போவாங்கன்ற அர்த்தம் கிடையாது. ஏதாவது தொழில் முடக்கம் இல்லை உடல் பிரச்சனை, ஏதோ ஒரு விதத்தில் அவங்க கண்டினியூவாக செய்கிற வேலை தடைப்பட்டு ஸோ அங்கே முடக்கமாக கொஞ்ச நாட்கள் அவங்க இருக்க வேண்டி இருக்கிறது. சிலருக்கு பயணத்தில் பிரச்சனை, இல்லை உடல் நலத்தில், இல்லை பணம் வராது, அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை பட்டு அவங்களுக்கு முடக்கமாயிடுறாங்க. ஸோ இதைத்தான் ஜென்மகுரு வனவாசம்னு சொல்கிறோம். ஸோ இத்தனை நாள் இவங்க அதனால் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இன்னும் ஒரு மாதம்தான், மே மாதத்தில் குரு மாறிடுவார், மிதுனத்துக்கு போகிறார். ஸோ உங்களோட 2ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களோட இத்தனை நாள் நீங்கள் கஷ்டப்பட்ட துயரங்கள்லாம் சரியாகி பணப்பிரச்சனை சரியாகும். உங்கள் குடும்பத்துலேயும் நல்ல சந்தோஷம் இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் நீங்கி நல்ல சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருப்பீங்க என்று நம்புகிறோம், நடக்கும். அதுபோல் இந்த வருஷத்தில் சூரியனுக்கு விஸ்வாவசு வருஷத்தில் 4 போஸ்ட் அவருக்கு இருக்குது. சந்திரனுக்கு மந்திரி போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நம்ம மெயினாக ராஜா பதவியும் மந்திரியும் தானே முக்கியம், ராணி. ஸோ அதனால் சிவசக்தி வழிபாடு மிகவும் முக்கியம். ஸோ எந்த தடையும் நீக்கிறதுக்கு, நம்ம சந்தோஷமாக வாழறதுக்கு சிவனையும் சக்தியையும் வணங்கி இந்த வருடத்தை எல்லா முயற்சியும் செய்யலாம் என்று நான் நம்புகிறேன். மேலும் வழிபாட்டை முடித்துவிட்டு குருவிற்கு வருவோம். குரு என்பவர் இந்த மாதிரி நிறைய பிரச்சனையை கொடுத்துட்டாரு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணுறது, அது இப்போ இனிமேல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இருந்த குரு இப்போ மாறின உடனே அவர் தன்னுடைய ரிஷபத்துக்கு 6ஆம் இடமான துலாத்தையும், 8ஆம் இடமான தனுசையும், 10ஆம் இடமான கும்பத்தையும் பார்க்கிறார். 9ஆம் இடமான மகரத்தை பார்க்கிறார். கும்பம் இல்லை. ஸோ இதனால் இவங்களுக்கு இந்த புண்ணியஸ்தானம், 9ஆம் இடம்ங்கிறது புண்ணியம் இல்லையா? ஸோ அது அந்த தடையெல்லாம் நீங்கிடும். குரு பார்க்கறதுனால அந்த நன்மை நல்லது நடக்கும். ஸோ அவரோட சேர்ந்த மாதிரி ஆகிடும். மேலும் இவங்களுக்கு 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால உடல்நிலை பிரச்சனை, மனப்பிரச்சனை, பணப்பிரச்சனை, கடன், நோய், இந்த மாதிரி இதில் இருக்கிற இதெல்லாம் சரியாயிடும். நல்லா நம்ம தைரியமாக இறங்கலாம். அதே மாதிரி 8ஐயும் பார்க்கறதுனால இவங்களுக்கு வரப்போகிற திடீர் ஆபத்து, மறைமுக எதிர்ப்பு, போய்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒன்று நடக்கும், நம்மளை அறியாமையே நம்ம விழுந்துருவோம். ஸோ அந்த மாதிரி சில பேருக்கு நடந்திருக்கு. அந்த தடையெல்லாம் நீக்கிறதுக்கு குரு வழிபாடு, குரு நேராக பார்க்கறதுனால அந்த தடை விலகும் என்று நம்பப்படுகிறது. இதனால இவங்க தைரியமாக செய்யலாம், அவ்வளோதான். மற்றும் இப்போ சூரியன் சித்திரை மாதங்கிறதுனால யூஸ்வலாக எல்லாருக்கும் மேஷத்தில் தான் இருப்பார். இவங்களுக்கு 12ஆம் இடம்ங்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கும், வெயில் அதிகமாக இருக்கும், தாங்க முடியாமல் இருக்கும். ஸோ இவங்க இந்த எண்ணெய் குளியல், இல்லை மூலிகை சாப்பாடு, இந்த மாதிரி நல்ல ஆரோக்கியத்தை சாப்பிட்டு உடம்பை நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னா இந்த வெயிலேருந்து இவங்க தப்பிச்சிடலாம். மேலும் வெளிநாட்டு வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சூரியன் இருக்கிறதுனால. அது கிடைச்சதுன்னா இவங்க யூஸ் பண்ணிக்கலாம் அதை. அப்புறம்
செவ்வாய் வரார். அடுத்து செவ்வாய் என்ன பண்ணுறாரு, கடகத்தில் நீச்சமாகறார். இவங்களுக்கு நியூ இயரில் நீச்சமாகறதுனால இவங்களோட தைரியம் கொஞ்சம் குறையும். ஏதோ முயற்சியில் வந்து கொஞ்சம் யோசித்து செய்வாங்க. கொஞ்சம் வேகமாக பண்ணணும்னு இவங்க ஜென்ரலாகவே நினைப்பாங்க. என்னால் எல்லாமே முடியும், எனக்கு எது ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்ற ரிஷப ராசிகர்களுக்கு ஜென்ரலோட உண்டு. யார் சொன்னாலும் கேட்டுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து அந்த அசட்டு தைரியங்கிறது குறைஞ்சி நல்ல வழியில் யோசித்து செய்வாங்க, எல்லாத்தையும் செய்யணும். அடுத்தது ராகு கேது. ராகு கேது என்ன பண்ணுறாங்க, இத்தனை நாளாக வந்து 11 5 11 கேது 5லேயும் 11 ராகுவும் இருந்தார். ஸோ இந்த 11ங்கிறது லாபஸ்தானங்கிறதுனால இவங்களுக்கு வந்து தொழிலில் கொஞ்சம் அது பண்ணால் இதை வந்து வித்தியாசமாக பண்ணால் நிறைய லாபம் கிடைக்கும்ன்ற மாதிரி தேவையில்லாமல் மனசு குழம்பிக்கிட்டு கொஞ்சம் அதிகமாக செயல்பட்டு படும்போது என்னாச்சு, இந்த கேது என்ன பண்ணுவார், உன்னோட எண்ணத்தை தடை பண்ணுவார். அவருக்கு அதான் வேலை. இவர் ஆசைப்பட்டால் அவர் இவரும் தடை பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிறதுக்கு இப்போ வந்து இந்த மே மாதம் ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ராகு 4லேயும் கேது 4லேயும் ராகு 10லேயும் வராரு. ஸோ 10ல் வர்றதுனால இவங்களுக்கு அந்த தொழிலில் என்ன செய்யணுன்ற அந்த ஓவர் லாபத்துக்கு எதிர்பார்க்காம கரெக்டான முடிவு பண்ணி செய்வாங்க. அந்த கேதுவும் வந்து அந்த நில தகராறு, இந்த சொத்து சுகம் அனுபவிக்கிறதுல தடையை கொஞ்சம் கொடுப்பாரு. அதையும் தாண்டி அதை வந்து புரிஞ்சுக்கணும். 10 தொழில் லாபம் வரும்போது சொத்து வாங்கலாம்னு ஆசைப்படுவாங்க. அதில் சில அவசரப்பட்டு தகராறு பண்ணக்கூடாது. அதுக்காக தான் அங்கே கேது உட்காண்டிருக்காரு. ஸோ அவரை வந்து அது என்ன பிரச்சனைங்கிறத டீப்பாக அனலைஸ் பண்ணி வாங்கும்போது இவங்களுக்கு சொத்து சுகம் வாங்க, சுகமான வாழ்க்கை வாழ வழி கிடைக்கும். இது வந்து ராகு கேதுவோட பயிற்சி. அடுத்தது சனி பகவான். சனி பகவான் இத்தனை நாள் என்ன பண்ணார், 10ல் இருந்தார். இப்போது 11க்கு வந்துட்டார். சனி தான் தொழில்காரகரே. ஸோ இவர் வந்து இப்போது சனி பகவானும் 11ஆம் இடத்துல வர்றதுனால இவங்களுக்கு தொழில் லாபம் நல்லாவே ஏற்படும். பயப்பட வேண்டாம். சூரியன் இந்த சனி கிரகம் ராகு இவங்களுக்கெல்லாம் 11ஆம் இடம் வந்து சிறப்பு. சனிக்கெல்லாம் 3 6 11 வந்து ஜோதிடத்தில் சொல்கிறாங்க நல்லதுன்ட்டு. ஸோ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து அந்த 11ஆம் இட சனி வந்து நல்ல லாபத்தையும் செய்யும் தொழிலில் தீவிரமாக செய்கிறது, கரெக்டாக யோசித்து செய்கிறது, நிதானமாக செய்கிறது அப்படிங்கிற ஒரு சில நல்லதையும் செஞ்சு யோசிக்க வச்சு நல்லபடியாக தொழில் செய்து சிறப்பாக வாழ வகுப்பார் சனீஸ்வரர். அப்புறம் வந்து மீனத்தில் வந்து 11ஆம் இடத்துல புதனும் சுக்கிரனும் இருக்காங்க நியூ இயர் பிறக்கும்போது. ஸோ புதன் வந்து நீச்சமாயிடுறாரு, சுக்கிரன் உச்சமாயிடுறாரு. சுக்கிரன்ற என்ன இவங்க லக்னாதிபதி, இவங்களுக்கு ராசி அதிபதி ரிஷபத்துக்கு. ஸோ இவங்களோட வாழ்க்கை வந்து சிறப்பாக வாழவும், குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் பெருகவும், வசதி வாய்ப்பு பெறவும் அந்த வழிவகுப்பார் அந்த சுக்கிரன். மேலும் புத்திக்கு காரகனான புதன் நீச்சமடைகிறதுனால இவங்க ஓவர் திங்கிங் கொஞ்சம் குறையும். சந்தோஷத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், குடும்பத்துக்கு என்ன பண்ணலாம், இது என்ன பண்ணலான்ட்டு அப்படி மனசு வந்து யோசிக்க வச்சுட்டு இவங்க குடும்பத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க, எல்லாரையும் வாழ வைப்பாங்க. ஜென்ரலாகவே இவங்க வந்து உழைக்கிற ஆள், எது பற்றியும் கவலைப்படாத ரிஷபராசிக்காரங்க எல்லாருமே உழைக்கிறதுக்கு தான் பிறந்தவங்க. எல்லாருக்கும் செஞ்சு நன்றி இல்லாமல் நடந்துக்கும் போது கஷ்டப்படுவாங்க. ஆனால் இப்போது அதெல்லாம் கொஞ்சம் சரியாகி இவங்களுக்கு இந்த நல்லது நடக்கும். வாழ்க்கை சந்தோஷமாக வாழ சுக்கிரன் புதன் வழிவகுப்பார், மேலும் சனியும் வழிவகுப்பார். அதே போல் எல்லாவற்றையும் யோசித்து செயல்படணும். குரு பலனும் ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் இவங்களுக்கு வந்து புது வருடம் அருமையாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் ரிஷபராசிக்காரர்கள் எப்போதுமே அழகாக ட்ரெஸ் பண்ணி பார்க்கறதுக்கு பளிச்சுன்னு தன்னை வந்து ஒரு அழகாக தான் காமிப்பாங்க. ஏன்னா சுக்கிரனோட வீடு இல்லையா. ஸோ அந்த சந்தோஷமெல்லாம் கெடாமல் இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்கு இந்த கிரகங்கள் புது வருஷத்தில் வழிவகுக்கிறது. மேலும் ரிஷபராசிக்காரர்கள் வந்து அந்த ராசியின் குறி காளை மாடு இல்லையா, அதே மாதிரியே எல்லார்கிட்டையும் அப்சர்வ் பண்ணி கேட்டுக்கிட்டு டக்குன்னு சொல்ல மாட்டாங்க ஆன்சர். அப்படியே சைலண்ட்டாக இருந்துட்டு மனசில் போட்டு குறைச்சி அதை வந்து ஒரு அசை போட்டு அதுக்கப்புறமா மனசை தன்னை கஷ்டப்படுத்திக்கிட்டு தான் அப்புறம் தான் மேலே சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் ஓவர் திங்கிங், ஓவர் கஷ்டப்பட வேண்டாம். தைரியமாக இந்த வருஷம் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து செய்யலாம், பயப்பட வேண்டாம். குரு உங்களுக்கு துணையாக இருக்கிறார். மேலும் ரிஷபராசிக்காரர்கள் நல்ல மனதிடத்துடனும் உடல் பலத்துடனும் இருக்க இந்த வருடம் வழி பிறக்கும். இருந்தாலும்
அவருடைய கல்லான சனீஸ்வரர் நீலக்கல்லை உபயோகித்து இடது கையில் போட்டுக்கொள்வது கொஞ்சம் நல்லது நடக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கும் கால் வலி இவற்றிற்கும் நிவர்த்தி கிடைக்க வழி பிறக்கும். மேலும் இன்னும் உடல் ஆரோக்கியத்துடன் மனோபலத்துடன் இருக்க நரசிம்மரையும் ஆஞ்சநேயரையும் வழிபடுவது சிறப்பு. இல்லை கோவில் போக முடியலைன்னாலும் நம்ம தினமும் விநாயகருக்கு ஒரு 2 தோப்பிக்கரணம் போட்டுட்டு மூளை அழகாக செயல்படும், யோசித்து செயல்படும், அன்றைய பிரச்சனையை தீர்த்து வைக்க அது உதவும். இதை நான் என் பசங்களுக்கும் அதைத்தான் சொல்கிறேன் டெய்லியே. ஸோ இதை பண்ணும்போது ரிஷபராசிக்காரர்கள் நீங்கள் மிகவும் சிறப்பாக வாழ, சந்தோஷமாக வாழ, சிவசக்தியையும் வணங்கி, சிவனையும் சக்தியையும் வணங்கி, என் குருநாதனையும் வணங்கி வாழ்த்துகிறேன். வாழ்த்த வழியில்லை, உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன், ஆண்டவனை கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நான் ராதா ஸ்ரீனிவாசன், சென்னையிலிருந்து பேசுகிறேன். ஏதாவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா என் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் இல்லை எங்கள் குரூப்பில் இருக்கிற மேடமையும் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய எண் 6380105235. வணக்கம்.